நான் கேட்ட உடனே எனக்கு பலன் தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சஷ்டி விரதம் தான். அப்படி உலகத்தில் ஒரு வழிபாடு இருக்குன்னா முருகப்பெருமான் வழிபாடு. அப்போ அந்த சஷ்டி விரதம் நீங்கள் சரியான முறையில் இருந்துட்டால் உடனடியான பலன். அது என்ன செய்யணும்னா, மிக அருமையான முறையில் விரதம் இருக்கிறாங்க, தன்னை வருத்தி கொண்டு விரதம் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்றும் சாப்பிடாமலேயும் முழுமையாக விரதம் இருக்காங்க. அது ஒரு முறை, அப்படி இருக்கலாம். அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு விரதத்தை தொடங்கணும். ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விட்டு நாள் முழுவதும் பட்டினி இருக்கலாம். சரி, ஒரு மிளகு தான் சாப்பிடணும், நாள் முழுவதும் பட்டினி இருக்கலாம். ஒன்று சாப்பிடாமலே இருக்காங்க, ஏதாவது நீங்கள் சாப்பிடணும், ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அற்புதமான பலன் தருகிறது. சில பேர் என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இதை என்ன வேற என்ன சாப்பிடலாங்க நாங்கள் அப்படின்னா, அந்த விரதத்தில் நீங்கள் பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. வயதானவங்க, முதியவர்கள், இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி சார் இருக்கிறது, எங்களுக்கு அப்படி சாப்பிடாம இருக்க முடியாதே அப்படின்னா, அவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு மீதி வேளைகளில் பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்து விரதம் இருக்கணும். அந்த விரதம் இருக்கும்போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ, அந்த 6 எழுத்து மந்திரம். சரவண பவ அப்படிங்கிற அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அன்றைக்கு சாயந்தரம் சஷ்டி அன்னைக்கு மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு வரணும். அது அவசியம் செய்யணும். செய்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். சரி. ஸோ இதுதான் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை. அந்த விரதம் இருந்தால் நீங்கள் கேட்ட பலன் கண்முன்னே நடக்கும், அது பார்க்கலாம்.